ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரவை அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி தூள் சமையல் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பதான் நாங்க போற இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரவை அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் ரவைக்கு தேவையான பொருட்கள். ரவையை வறுக்க வேண்டாம், அப்படியே நம்ம செய்யலாம். நெய், முட்டை 3, உலர்ந்த திராட்சை, ஏலக்காயை இப்படி 1 பாதியமாக இடித்து வச்சுக்கலாம். 100 கிராம் பால், 100 கிராம் சர்க்கரை. ரவை அல்வா செய்யறதுக்கு முன்னாடி சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. 50 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை பாவு ரெடி பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கும். அதுக்கப்புறம் கலர் வேண்டாம், மெல்ட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ப்ரௌன் கலர் ஆனோடனே இறக்கோங்க. அப்ப சக்கரை பாவு ரெடி ஆயிடும். உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம். 5 போட்டுக்கலாம். ஏலக்காய் 5 போட்டுக்கலாம். 1 பாதியமா தட்டாங்க. கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர வேண்டாம். ப்ரௌன் கலர் ஆனோடனே இறக்கலாம். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேக்கு செய்யற பாத்திரத்துல நெய் ஊத்தி எல்லா இடத்துலயுமே இது பண்ணி விட்டலாம். பிரஷ் இருந்தா பிரஷ்லயும் பண்ணலாம், கையிலயும் பண்ணலாம். இது எதுக்காக பண்றோம்னா அந்த கேக்கு செய்யும் போது அதுல ஒட்டாம வர்றதுக்காக இதை நம்ம எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். இப்போ பாவு எடுத்து நெய் தடவை இதுல இதை நம்ம ஊத்திடலாம். முட்டையை நாம மிக்சியில நொர வர வரைக்கும் 1 நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா மிக்சியில அடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நொர வர வரைக்கும் நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துல செஞ்சா ரவை அல்வா சூப்பரா வரும். சக்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்ல பால் ஊத்தி ரவையை மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கணும், ஒரு 3 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுக்கலாம். பால் நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போட்டு கலரி விட்டுட்டே இருங்க. ஒரே அடியா கொட்டினா கட்டி கட்டி ஆயிடும், நல்லா இருக்காது, அல்வா சரியா வராது. அக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு இப்படி கலரி விட்டுட்டுருங்க. பாலில் ரவை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சக்கரை போட்டுக்கலாம். தேவையான ஒரு 2 ஸ்பூன். பாலில் ரவை வெந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அல்வா செஞ்சா சூப்பரா இருக்கும். பால் ரவை வேக வச்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம உடைச்சு வச்ச முட்டையை நம்ம இதுல கலந்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ அடிச்சு வச்ச முட்டையை இதுல நம்ம கலந்துடலாம்.
எல்லா இடத்துலையுமே ஆட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அல்வா நல்லா சூப்பராக வரும். பார்க்கறதுக்கு இப்போவே நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பாலில் வேக வச்ச ரவை, முட்டை எல்லாமே சர்க்கரை பாவில் ஊற்றிக்கலாம். பாவில் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 40 நிமிஷம் வந்துட்டு குக்கரில் நம்ம இதை தம் வச்சுக்கலாம். குக்கர்லேயும் இதை தம் வச்சுக்கலாம், இட்லி குண்டால இல்லை வேற பாத்திரத்தில் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை இதில் வச்சுக்கலாம். இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் வந்துட்டு இருக்கணும். சிம்மிலே வச்சுக்கோங்க. குக்கரை நம்ம மூடிடலாம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரில் வச்ச ரவை அல்வா நல்லா சூப்பராக வந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தூள் சமையல் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.